அனைவருக்கும் வணக்கம். தினமொரு கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அடுத்தவங்களை எப்படி வேலை வாங்குறது அப்படிங்கறத பார்க்க போறோம். என்னது இது அடுத்தவங்களை எப்படி வேலை வாங்குறது, இதெல்லாம் ஒரு பேச்சா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது ஒரு பெரிய ஒரு கலனே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நம்மள பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எந்திரிக்கிறவன் தான் அறிவாளி, 8 மணிக்கு எந்திரிக்கிறவன் தத்தி தண்டம், நம்மள இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அண்ட் காலேஜில் கூட பாருங்க, நம்மளோட ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே நல்லா படித்து நல்ல ஒரு நம்மளோட பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க நினச்சிருந்தா அந்த பிஸ்னஸ் ஸ்டாட்டிக்ஸ் அதெல்லாமே பண்ணி அவங்க நிறைய பெரிய ஆளாக இருக்கலாம்ல. அண்ட் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறவங்கலாம் பெரிய ஞானி அறிவாளி அப்படின்னு சொல்லும்போது, நியூஸ் பேப்பர் போடுறவங்க இவங்க எல்லாருமே ஏர்லி மார்னிங் தான் எந்திரிச்சு போடுறாங்க. அவங்க என்ன ஆட்டோவில் கார்லேயே BMW அப்படியே வந்து போடுறாங்க, சைக்கிள்லையும் நடந்தும் இப்படி வந்து தான் போடுறாங்க. அண்ட் இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு காலேஜில் நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலேஜோட ஓனர் படிச்சிருக்கவே மாட்டார், சுமாராக படிச்சிருப்பாரு, இல்லை படிக்காம கூட இருந்திருப்பாரு. ஆனால் அவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டி நமக்கு நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஸ்டாஃபை விட அவர் லட்சமாக கோடியாக சம்பாதிப்பார். அண்ட் ஒரு ஹோட்டலோட ஓனர் வச்சுக்கோங்க, அவருக்கு சரியாக சமைக்க கூட தெரியாது. ஆனால் நல்லா சமைக்கக்கூடிய அந்த டாப் ஷெஃபுக்கு அவர் தான் சம்பளம் கொடுக்குறவராக இருப்பார். இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம நல்லா படித்து நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுனால மட்டும் நம்ம வந்து ஒரு பெரிய அறிவாளி, ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கில்லே நல்லா வளர்த்துக்க வேண்டிய ஸ்கில் அடுத்தவங்களை எப்படி வேலை வாங்குறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமே சொல்லலாம். இது சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு பெரிய கலன்னு சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ யாருமே வந்து படிக்காதவங்க எல்லாருமே பெரிய பொசிஷனில் இருப்பாங்க, மேதைகளாக இருப்பாங்க, அடுத்தவங்களையும் வேலை வாங்க தெரிகிறவங்களா இருப்பாங்க. அந்த கலையை நம்மளும் வளர்த்துக்கணும். அண்ட் அதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.